வணக்கம் நண்பர்களே. இந்த வீக்கெண்டுக்கு எந்த வெப் சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மண்டாலா மார்டர்ஸும் அதே போல் ட்ரிகரும் இந்த படம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்டோட. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ட்ரிகர் அப்படிங்கிற படத்தை பற்றின கதை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஓடுது. ஒவ்வொரு எபிசோடும் வந்து அரௌண்ட் 8 எபிசோட்ஸ் நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொரியன் வெப் சீரிஸ் தான். இதோட கதையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான ஸ்டோரி தான். ஆனால் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு அமைதியான ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஆயுதமே இல்லாத ஊர்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஊரில் திடீர்னு ஆயுதங்கள்லாம் வந்து மக்கள் கையில் வர ஆரம்பிச்சிடும். என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ வீரராக இருந்து அதுக்கப்புறம் போலீஸில் ஜாயின் பண்ணியிருப்பார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஹீரோவை விட செம ஸ்ட்ராங்காக எப்போவுமே இருப்பாங்க. எந்த ஒரு படம் ஹாலிவுட்டில் எடுத்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் மூவியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை விட வில்லன் டபுள் த ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படிங்கிறது நம்ம நிறைய கொரியன் படம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் எல்லாருக்குமே வந்து இது வெப்பன் வந்துடுது. எப்படி இத்தனை பேருக்கு துப்பாக்கி வந்தது, என்ன காரணம், எவ்வளோ அமைதியாக இருந்த ஊர் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சர்ச் பண்ணுறாரு. ஸோ பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. மக்கள் வந்து மன அழுத்தத்தில் இருந்தனால தான் வந்து இந்த கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் பசங்க கையிலேயே வந்து கன் எல்லாம் வருது. என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது மக்களோட மனநிலையும் அவங்களுடைய அந்த அழுத்தமும் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கியை வந்து ஏந்த வேண்டிய நிலைமை அப்படிங்க. ஏப்பா மன அழுத்தத்துக்கெல்லாம் துப்பாக்கி நீங்கள் கையில் ஏந்துவீங்களா அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாம் பின்னாடி இருந்து இயக்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லன். அதுதான் வந்து செமையாக இருக்கும். டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்டோட போகும். ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு விஷயம் வந்து ட்ரிகர் ஆகிட்டு கன் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி மக்கள் மனநிலையை வந்து அந்த ஊர் மக்கள் மனநிலையை வந்து வில்லன் மாற்றி வச்சுருப்பா அப்படி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படி அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு கடைசியாக எப்படி அந்த ஊரை திருப்பி அமைதியான ஒரு நிலைக்கு கொண்டு வராரு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் படம். அதே போல் மண்டேலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1952 வந்துட்டு தனது இஷ்ட தெய்வத்தை வந்து உயிரோடு வர வைக்கிறதுக்காக அந்த மனுஷங்களை வந்து பார்த்திங்கன்னா நரபலி கொடுப்பாங்க. ஸோ அங்கே டேக் ஆஃப் அங்கே ஆரம்பிக்கிற அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அந்த மிஷினில் வந்து யார் கை வச்சாலும் கை வச்சு கட்டவரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா அடுத்தடுத்து அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து கொலை செய்யப்படுவாங்க. அவங்க நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மண்டேலா சிம்பிள் இருக்கும். எதுக்காக கொலை பண்ணுறாங்க, யாருக்காக கொலை பண்ணுறாங்க, அதாவது இந்த ஒரு சமூகம் இருக்கும். அதாவது அஸ்வத் மண்டலான்னு ஒரு சமூகம். அந்த சமூகம் வந்து ஏன் இவங்களால் கொன்று யாருக்காக வந்து இந்த நரபலி கொடுக்குறாங்க, எதை அடையணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவியாக வந்து இது கொடுத்துருப்பாங்க. இந்த யார் பண்ணுறா அப்படி அந்த இந்த சமூக மக்கள் எங்கே இருக்காங்க, இப்போ யாரை டார்கெட் பண்ணி எதனால் பண்ணுறாங்க, பர்டிகுலர் மக்களை மட்டும் கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாணி விஸ்வநாதும் அதே போல் விக்ரம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒரு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ருக்மணி அண்டு இவங்க சுரின் சாவ்லா இவங்க வந்து இந்த சீரீஸில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வாட்ச் பண்ணும்போது ஒவ்வொரு சீன்ஸும் வந்து அந்த மேக்கிங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு கன் ஷாட்டாக இருக்கட்டும், வாணியோட ஹேண்டிலாக இருக்கட்டும், அதே போல் போலீஸ் கேட்டில் வரக்கூடிய நம்ம விக்ரமாக இருக்கட்டும், எல்லாருமே காப் தான். பட் இவங்களுடைய அந்த ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மண்டேலா மார்டர்ஸ் வந்து யூ ஹேவ் டு மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒவ்வொரு விஷயத்த வந்து இதில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு ஹாலிவுட் ஆர் கோலிவுட் எனி பேன் இண்டியாஸ் மூவிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.